ஹலோ ஆல். ஃப்ரைடே ஈவினிங் 3 மணி போல் இருக்கும். நல்லா படுத்து தூங்கிட்டேன். என் பொண்ணு ஸ்கூல் விட்டு 4:30க்கு வந்து அவளுமே என்னை எழுப்பலை. நான் திட்டுவேன்னு நான் வந்து தூங்கி முழிக்கும் போது மணி 5:30 ஆகிடுச்சி. இன்றைக்கி வந்து தலைக்கு குளிக்கணும்னு நினச்சிருந்தேன். கடைசியில் 5:30 ஆகிடுச்சி. இனி தலைக்கு குளித்தா சரிப்படாதுன்னு சொல்லி தலைக்கு குளிக்காமல் உடம்புக்கே குளிச்சுட்டு கீழே வந்து பார்த்தா கீழே போட்டபடி அப்படியே இருந்துச்சு. பாத்திரம்லாம் இப்போ கழுவுனா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு மாவு அரைச்சி வச்சிருவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவிக்கலான்னு சொல்லி தூக்கி ஒரு கொண்டையை போட்டு மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆப்பத்துக்கு தான் ஊற வச்சுருந்தேன். அதுக்கு வந்து மிக்ஸிலே ஆப்பத்துக்கு நான் மாவு அரைச்சிருவேன். என்ன மெஷர்மெண்ட்டில் வந்து ஆப்பத்துக்கு நான் ஊற வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டம்ளர் பச்சரிசி, 2 ஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இந்த 3யும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அரைக்கும்போது கொஞ்சம் வடித்த சாதத்தையும் போட்டு அரைச்சிட வேண்டியதான். நிறைய பேர் தேங்காய்லாம் போடுவாங்க. நான் தேங்காய்லாம் இன்றைக்கி போடலை. அப்புறம் நைட்டுக்கு வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இட்லி தான் ஊற்றிடலான்னு இட்லி ஊற்றி வச்சாச்சு. இதுக்கு சைடிஷ்க்கு வந்து தண்ணி சட்னி, தேங்காய் தண்ணி சட்னி தான் பண்ணியிருந்தேன். அது வந்து வீடியோ எடுக்கலை. அதுக்கு வந்து தேங்காய் கூடால கொஞ்சம் உடச்ச கடலை, 2 பச்சை மிளகா, 2 அரிசி பூண்டு, உப்பு, இதை வந்து அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா தேங்காய் தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறம் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.